நீ பேசியது நினைச்சு எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. அதான் இன்னைக்கு உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். பயப்படாத, செத்து போயிட மாட்டேன். சாகனம்னு தான் இப்ப தோணுது. அதுக்கு வேண்டிய தைரியம் இல்லை. நீ வேதனையில என்ன பேசுறோன்னு தெரியாம பேசுற. நீ பேசுறது தப்புடா. வாழ்க்கையை எதிர்க்க நின்று வேடிக்கை பார்க்கறவனுக்கு சொல்றது ஈஸி, எது தப்பு எது ரைட்டுன்னு. ஆனா கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்கிறான் பாரு, அவனுக்கு தாண்டா தெரியும் துக்கம் என்னன்னு. என்ன பண்றது? பண கஷ்டம்னா பாதியை கொடு, சரி பண்ணிக்கிறேன்னு சொல்லலாம். மன கஷ்டம்னா பேசி தானடா தீர்க்கணும். மனசு விட்டு போச்சு பத்ரி. பாரதியோட அப்பா என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் பாரு, என் மனசு அரிச்சுக்கிட்டு இருக்கு. பத்ரி, எதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேனோ அதெல்லாம் ஒவ்வொன்றா நடந்துகிட்டு இருக்குடா. இன்னும் சில உண்மைகள் தேவிக்கு தெரிய வேண்டியதான் பாக்கி. தெரிஞ்சிச்சு என் குடும்பம் உருப்பட்ட மாதிரி தான். சிதம்பரம், ஏற்கனவே நீ வேதனையில இருக்க, உன்னை திட்ட வேண்டாமேன்னு பார்த்தா நீ ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு போற. இது என்ன சின்ன பிள்ளைத்தனமான பேச்சு? உலகத்துல கஷ்டப்படாத மனுஷன் யாராவது இருக்கானு சொல்லு. பொறுமையா இருடா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். மே கமின் சார்? யா கமின். உனக்கு என்ன வேணும் இப்போ? இல்ல சார், நான் வந்த உடனே நீங்க வர சொன்னதா பூபதி வந்து சொன்னா. ஆமா, நான் தான் சொன்னேன் உன்னை வர சொல்லி. எதுக்காக உன்னை வர சொன்னேன்னு இப்ப மறந்து போச்சேன். சிதம்பரம், உன் மனசு ஒரு நிலையில இல்ல. பேசாம 2-3 நாள் ஆபீஸ் பக்கம் வராத. வரலன்னா ஆபீஸ் யார பாத்துப்பா? ஏற்கனவே பாரதி இல்ல, சந்தோஷ் இல்ல, நட்ராஜ் மட்டும் மாட்டிக்கிட்டு இருக்கான். எல்லாம் அவன் தலைமை இல்லையா? பத்ரி, அடுத்த மாசம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லேபர் யூனியன் மீட்டிங் இருக்கு. அதுக்கு எங்க கம்பெனியோட டேர்ம்ஸ் என்னன்னு நான் ஒரு மெமோ ப்ரிப்பேர் பண்ணி லாயருக்கு அனுப்பிச்சாகணும். அதுக்கு தான் ஒன்று வர சொன்னேன் சார். அந்த லேபர் யூனியன் ஃபைல் எனக்கு வேணும். போ, சீக்கிரம் எடுத்துட்டு வா போ. சரி சார். சார், அது என்ன கலர் ஃபைல் சார்? ரெக்கார்ட் ரூம்ல இருக்குமா சார்? ஏய், ஆபீஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்க இத்தனை நாளா? இந்த ஃபைலை நீ பார்த்தது இல்லையா? எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஃபைல். ஃபைலை கேட்டா கலர் என்னன்னு கேட்டுட்டு இருக்க நீ. வேலை செய்யறியா, என்ன பண்ற? இல்ல சார், லேபர் யூனியன் மேட்ரிக் எல்லாமே பாரதி மேடம் தான் டீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபைல் பாரதி 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 எதை கேட்டாலும் பாரதி கேட்கணுங்கிற. அவளை தவிர யாரும் இந்த ஆபீஸ்ல வேலை செய்யலையா? பாரதி இல்லைன்னா ஆபீஸை இழுத்து மூடிட்டு போயிருவியா? சிதம்பரம், இதுக்கு அனாவசியமா டென்ஷன் ஆற. பின்ன என்னடா, இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு, அதுக்கு ஃபைல் வேணும்னு கேக்குற. ஃபைல் என்ன கலரு? பாரதி வரட்டும்ங்கற. ஏப்பா, பாரதி மட்டும் தான் ஆபீஸ்ல வேலை செய்யறாளா? சரி, பாரதி இல்ல, இப்ப என்ன பண்ண போற? வேலை ரிசைன் பண்ணிட்டு போறியா? சார், நான் வேணா நடராஜன் சாருக்கு போன் பண்ணி கேட்கட்டுமா சார்? நட்ராஜ் இந்த ஆபீஸ்ல ஒன்னா பாரதி இல்ல நட்ராஜா? நட்ராஜனுக்கு வேற வேலை இல்ல? தீவட்டிங்களா? ஏதோ என் தம்பியா பிறந்த காரணத்துக்காக ஏற்கனவே தலையில அத்தனை பாரத்தை போட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறான். அவனுக்கு ஒரு ஜாஸ்தி பாயிண்ட விட. சிதம்பரம், இப்ப என்னத்துக்கு இவ்வளவு கோவப்படுற? முடியலட பத்ரி, என் கூட பிறந்த தப்புக்காக பாவம் எனக்கு மேல சித்திரவதையை நட்ராஜ் அனுபவிச்சுட்டு இருக்கான். அண்ணன் இருக்கான, அவன் பயங்கர புத்திசாலி, நிறைய படிச்சவன், நல்லா உழைக்கிறவன். நானு படிப்பும் பெருசா கிடையாது, புத்திசாலித்தனமும் அவனோட கம்மி, உழைக்கவே மாட்டான், சோம்பேறி. பாவம் சந்தோஷ் விஷயத்துல நட்ராஜ் ரொம்ப மனம் நொறுக்கி போயிட்டான்டா. என்னுடைய அடுத்த ட்ரம்ப் கார்டு யாருன்னு ஆப்வியஸ்லி சந்தோஷ் தான் என்னுடைய ட்ரம்ப் கார்டு. ஆனால் அவனை பாருங்களேன், கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட மரத்துக்கு புடவை கட்டினா கூட மோதிரத்தை கொடுத்து பெட்ரூம் வரைக்கும் அழைச்சிட்டு வர பொம்பளை பொறுக்கி பாரதியை கல்யாணம் பண்ணோன்னே அந்த பாரதிக்கே தாசன் ஆயிட்ட மாதிரி பாரதி பாரதி பாரதின்னு பின்னாலே லேறான் சார். அவ்வளோ நல்லவனும் ஆயிட்டான் அவன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, என்னுடைய ஸ்டேட்டஸ், என்னுடைய கௌரவம் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து இறங்கி வந்து நாயுடு விட்டு செக்ஸியா ஒரு பொண்ணு அவனுக்காக அரேஞ்ச் பண்ணேன் சார். அது கூட அவன் மசியில. இப்பெல்லாம் அவன் முகத்தையே என்னால பார்க்க முடியல. துக்கமும் வேதனையும் தாங்காம இப்பெல்லாம் குடிக்க ஆரம்பிச்சுட்டான்டா பத்ரி. ஏன்டா இப்படி குடிக்கிறேன்னு கேட்கிற தைரியம் எனக்கு இல்ல. என் துக்கத்தை பின்ன எப்படித்தான் மறக்க சொல்றீங்க நாம கேட்டா அதுக்கு பதில் எங்கிட்ட இல்லையே. பத்ரி, கொஞ்சம் கொஞ்சமா என் குடும்பம் மொத்தமா சீரழிஞ்சிட்டு வருதுரா.
இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் சென்டிமெண்ட்டுக்கு மதிப்பு கொடுத்தான்னு வச்சுங்களேன், அவன் இடியேட்டே ஆகிடுவான். எங்கள் அண்ணன் பாவம் அப்படிதான், சென்டிமெண்ட்டை மதிக்கிறவன், அதனால முட்டாளாயிட்டான். நான் சென்டிமெண்ட்டை மதிக்க மாட்டேன், அதனால புத்திசாலியாக இருக்கேன். அவனை ஜெயிச்சிட்டேன், தட்ஸ் ஆல். ஏன் நாயுடு, சார் நீ எப்படி முடிச்சிட்டு நிக்கிற? ஒன்றும் இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி நடராஜன் சார் ரொம்ப நல்லவர் சார். இப்ப சொல்லு. ஆனா ஆபீஸ்ல அவருக்கு முடிஞ்ச மட்டும் டென்ஷன் கொடுத்துட்டு இருக்கு. தாங்கலடா பத்ரி, தாங்கல. என்னாச்சுன்னு தெரியல. இதுக்கு முன்னால எவ்வளவு டென்ஷன் வந்தாலும் நான் சமாளிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ குடும்பத்துல ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட எனக்கு பயமா இருக்குடா. அழகா கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ண வேண்டிய நேரத்துல கோபுரமே இடிஞ்சு விழுந்த மாதிரி இருக்கு. சார், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் சார். சொல்லு. சார், உங்க வேதனையை பார்க்க என்னால தாங்க முடியல சார். நான் இந்த ஆபீஸ்ல 20 வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் சார். உங்ககிட்ட வாங்குற சம்பளத்துல தான் என் குடும்பமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இதுக்கு மேலேயும் இந்த விஷயத்த சொல்லலைன்னா என் மனசாட்சியை என்ன கொன்னுடும் சார். நாயுடு, நீ ஏதாவது புதுசா குண்டை போட போறியா? பத்ரி, அவனை பேச விடுப்பா. அவன் முக்கியமா ஏதோ சொல்ல வரான். சொல்லட்டும். சொல்லு நாயுடு. நீங்க இவ்வளவு தூரம் மனசு வேதனைப்படுறதுக்கு யார் காரணம்னு தெரியுமா சார்? எனக்கு தெரியாத புதுசா என்ன காரணத்தை சொல்ல போறேன்? அது வந்து அது சொல்லு நாயுடு. அது வந்து நான் நான் சொல்லு நாயுடு. நான் நான் ஏதோ சொல்ல வந்தே, சீக்கிரம் சொல்லு. யார் காரணம்? அது வந்து எல்லா பிரச்சனைக்கும் காரணம் சகுந்தலா தான் சார். ஆமாம், அது இங்கே இருக்கிற யாருக்கும் தெரியாது, உனக்கு மட்டும்தான் தெரியும். புதுசாக சொல்ல வந்துட்டேன். சகுந்தலா சொன்னா சந்தோஷுக்கு புத்தி எங்க போச்சு? எல்லாம் அவனாலதான் இங்க பாரதி வீட்டை விட்டு வெளியே போயிருக்கான். பாவம், கர்ப்பிணி பொண்ணு இப்படி போயிருக்காளே, நான் தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கேன். என் குடும்ப வாரிசுக்கு பிறக்கிறதுக்கு முன்னாலே பிரச்சனை, பிறந்தப்புறம் அதோட வாழ்க்கையை கேள்விக்குறியா போகுது. என்னடா வாழ்க்கை இது? கொஞ்சம் கூட சென்ஸே இல்லையா நாயுடு உனக்கு? அண்ணனை டென்ஷன் பண்ணுறது தான் ரூமுக்கு வந்தியா? சரி சரி, வேலையை பாரு போ. இல்ல சார், சார் லேபர் யூனியன் ஃபைல் கேட்டார். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், போய் வேலையை பாரியா. சரி சார், நான் வரேன் சார். பாருங்க பத்ரி சார், ஆஃபீஸ் ஸ்டாஃப் கிட்டலாம் இப்படி மனசு ஒழிஞ்சு பேசிட்டு இருக்காரு. என்ன பண்ண சொல்றேன் நடராஜ்? நான் எவ்வளவுதோ சொல்லி பார்த்தாச்சு, கேட்டா தானே? அண்ணே, இப்படி கவலைப்பட்டு உடம்பு கெடுத்துக்காதீங்க அண்ணே. நான் பாரதி கிட்ட பேசுகிறேன். பேசி தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைண்ணே. நான் பாரதி கிட்ட பக்குவமாக பேசி பாரதியும் நம்ம குடும்பத்து வாரிசையும் பத்திரமா நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வரேண்ணே. அது ஏன் பொறுப்பு. நீங்கள் தைரியமாக இருங்கண்ணே. உன்னால முடியுமா நட்ராஜா? முடியுன்ற நம்பிக்கையில் தான் நான் போக போகிறேண்ணே. நீங்களும் அந்த நம்பிக்கையோடையே இருங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். என்ன சனிக்கிழமை சனிக்கிழமை என்ன சொல்ற? உன்கிட்ட சொல்ல மாட்டேன். நாளைக்கும் அதாங்க சனிக்கிழமையும் பொம்மலாட்டம் பாருங்க. அவ என்ன சொல்ற? நான் சொல்றேன், நாளைக்கும் எங்க ஆட்டம் தொடரும் பாரு.
என்ன பண்ணலாம், எப்படி உள்ள போறதுன்னு தெரியல. கேமை பக்குவமாக ஸ்டார்ட் பண்ணுமே. அங்கிள் வாங்க, அங்கிள் உள்ள வாங்க. இங்க வா. என்ன பண்ணுமா நீ? இந்த நிலைமையிலே என்ன வாய் நிறைய வாங்கன்னு கூப்பிடுறதுக்கு உனக்கு எப்படி தான் மனசு வருதோ. சரி, வீட்டில் பாரதி இருக்காளா? சாரி அங்கிள், அக்கா இப்பதான் மகதியோட வெளியே போனா. அப்பாடா, அப்போ நம்ம நினச்சது நல்லபடியாக நடந்துடும் போல் இருக்கே. அப்போ வேற வழி இல்லை, நான் உங்கள் அப்பா அம்மா பார்த்து 2 வார்த்தை பேசிட்டு போயிடுறேன். அவங்களும் கோபமாக தான் இருக்காங்க. சந்தோஷ் மாமா பாரதி அக்கா கூட பேசணும்னு வந்தப்ப சரவணா அடிக்க போயிட்டான். எங்க அப்பா அம்மா 2 பேருமே திட்டி அனுப்பிட்டாங்க. அட, இதெல்லாம் வேற நடந்திருக்கா? நமக்கு இந்த விஷயம் தெரியலையே. நம்ம ஸ்க்ரீன் பிளே சரியான ட்ராக்ல தான் போயிட்டுருக்கு. இப்போ கொளுத்தி போட்டால் எல்லாம் எரிஞ்சு முடிஞ்சிடும். பின்ன பெற்றவங்களுக்கு தானே பிள்ளைங்க படுற கஷ்டம் தெரியும். திட்டத்துக்கான எல்லா உரிமையும் அவங்களுக்கு இருக்கு. நான் போய் அவங்ககிட்ட 2 வார்த்தை பேசிட்டு வந்துடுறேன். பார்த்த அங்கிள், கோவத்தில் உங்களே திட்டிட்டு போறாங்க. திட்டட்டுமா? நல்லா திட்டட்டும். சந்தோஷ் மாதிரி ஒரு புள்ளைய எங்கள் அண்ணன் பேத்து அவனை இந்த பூமியில் நடமாட விட்டுருக்காரே, அவனால எல்லா அவமானத்தையும் பட நாங்கள் தயாராக தான் இருக்கோம். என்ன வேணா திட்டட்டும், நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். எங்க சார் வந்தீங்க? சமாதானம் பேசவா? உங்க மகனுக்கு கொடுத்தது பத்தாதா? பெரியவங்கன்றதால மேல கை வைக்காம விடுறேன். மோசமான வார்த்தை வரதுக்குள்ள முதல்ல வெளியே போங்க. ஊமை மாதிரி இருப்பான், இந்த போடு போடுறான். நம்ம ட்ராமால இவனை நிறைய யூஸ் பண்ணிருக்கலாம் போல் இருக்க. சொல்றது புரியலையா? வெளியில போங்க. தம்பி, எல்லா அவமானத்துக்கும் தயாராக தான் நான் இங்கே வந்திருக்கேன். நீ ஒன்றை புரிஞ்சுக்கணும். நான் பாரதியை எங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறேன்னு கேட்கறதுக்காக இங்கே வரல. அப்படி கேட்கவும் மாட்டேன். மனசாட்சி இருக்கிற எவனுமே இந்த வீட்டிலேருந்து பாரதி அந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்ல மாட்டான். தம்பி, நீ என்ன வேணா திட்டு, ஏன் செருப்பால கூட அடி. வாங்கிக்க, நான் தயாரா இருக்கேன். ஏன்னா தப்பு முழுக்க எங்க பேர்ல தானே பாருக்கு. அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப எதுக்கு வந்தீங்க? சொல்றேன் கேளுங்க. ஆமா, பாரதி எங்க? அவ வாக்கிங் போயிருக்கா. ஓ, பிரெக்னெண்டா இருக்கும்போது இந்த மாதிரி வாக்கிங்லாம் போறது நல்லது தான். ஒரு விதத்தில் பார்த்தா நான் இங்கே வரும்போது பாரதி இல்லாதது எனக்கு கொஞ்சம் சௌகரியம்தான். ஏன்னா பாரதி முகத்தை பார்த்து பேசுகிற தகுதியோ தைரியமோ எதுவுமே எனக்கு இல்லைங்க. இப்போ எதுக்காக வந்தீங்க? பாரதிக்காக தான். பாரதியோட எதிர்காலத்தை பற்றி பேச தான் இங்கே வந்திருக்கேன். நான் சந்தோஷுடைய சொந்த சித்தப்பா தான். நானே அவனை பற்றி இப்படி அவதூறாலாம் பேசக்கூடாது. ஆனால் என்ன பண்ணுறது, மனசாட்சின்னு ஒன்று இருக்க. சொல்லுங்க சார். எங்கள் அண்ணனுக்கு எப்படியாவது பாரதியை கன்வின்ஸ் பண்ணி அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடணுன்னு தான் ஆசை. ஆனால் எனக்கு அதில் ஒப்புதல் இல்லைங்க. உங்கள் மனசாட்சி என்ன சொல்லுதோ அதுபடி கேட்டு நடுங்கன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு போக தான் வந்தேன். ஆமாங்க, சந்தோஷ் திருந்துற மாதிரி தெரிஞ்சா பரவாயில்ல. அவன் திருந்துற ஜன்மமே இல்லை. போறாதுக்கு இப்போ பாரதி போனது நல்லா வசதியாக போச்சுன்னு நல்லா கூத்தடிக்க ஆரம்பிச்சிட்டான். இன்னுமா கூத்தடிச்சிட்டு இருக்காரு? ஆமாம்மா, அது சொல்றதுக்கே எனக்கு கேவலமா இருக்கு. கேட்க ஆள் இல்லைன்னதும் வீட்டுக்கே பொம்பளைங்களை கூட்டிட்டு வர ஆரம்பிச்சிட்டாரா அந்த பெரிய மனுஷன்? ஐயோ, வீட்டுக்கு கூட்டு வந்து கூத்தடிக்கிற அளவுக்குலாம் தைரியம் இல்லை. ஏன்னா அண்ணனும் நானும் அங்கே இருக்கோமே. பட் வசதியாக இருக்குமே, நான் அங்கேயே போய் தங்கிடுறான்.
சொல்றேன். முடியாது, நான் தான் சொல்லுவேன். நான் சொல்றேன்பா. மனசுல பதியும்படியா நான் சொல்லுவேன். நீ சொன்னா பதியாது, நான் கிளியரா சொல்லுவேன். இல்ல, நான் தான் சொல்லுவேன். நான் சொல்லி கேள்வி முதல்ல. இல்ல, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு நான் சொல்லவா? நாளைக்கும், அதாவது சனிக்கிழமையும் நீங்க பொம்மலாட்டத்தை பார்க்கலாம். மறக்காம பாருங்க பொம்மலாட்டம். இல்லப்பா, சொன்னா உனக்கு புரிய மாட்டேங்குது. சரி, நீயே சொல்லு. அங்கிள், அதெல்லாம் சொல்லியாச்சு. பாத்தீங்களாப்பா, அன்னைக்கு என்னவோ ரொம்ப ஒழுக்கு சீல மாதிரி அக்கா கிட்ட பேசணும் நம்ம வீட்டு முன்னாடி வந்து நின்னால. இன்னைக்கு அவனோட லட்சணத்தை பாத்தீங்கல்ல? சொல்லுங்க சார், நல்லா சொல்லுங்க. என்னத்த சொல்றது தம்பி, எனக்கே நான் கூசுது. சந்தோஷுக்கு வர்கீஸ்னு ஒரு ஃப்ரெண்டு. அந்த வர்கீஸோட பொண்டாட்டியோட சந்தோஷுக்கு ஏற்கனவே தொடர்பு இருந்திருக்கு. இந்த விஷயம் பாரதி கூட தெரியும். உங்களுக்கு நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைன்னா நீங்க வேணா பாரதி கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. அது இருக்கட்டுங்க. சந்தோஷ் என்ன பண்றாரு? அதைத்தாங்க சொல்ல வரேன். கல்யாணத்துக்கு முன்னாடி வர்கீஸ் பொண்டாட்டிக்கும் சந்தோஷுக்கும் தொடர்பு இருந்தது. பாரதிக்கு தெரிஞ்சது பெரிய விஷயம் இல்லை. ஆனா இந்த விஷயம் வர்கீஸுக்கும் தெரியும். அதுதான் ரொம்ப கேவலம். பாரதி போனதுக்கு ரொம்ப வருத்தப்படுற மாதிரி நடிச்சானே. பாரதி போன உடனே நேரம் அந்த வர்கீஸ் வீட்டுக்கே போய் தங்கிட்டான். ஒருவேளை பாரதி அவனை விட்டு போனது நல்லதுக்கு தான் டிசைட் பண்ணிட்டானோ என்னவோ. வீட்டுக்கே வருது இல்லைங்க. 4 நாள் அங்கேயே தான் கூத்து கும்மாளம் எல்லாம். நீங்க பாரதின்னு ஒரு தங்கமான பொண்ணை பெற்றெடுத்திருக்கீங்க. அவளுக்கு இப்படி பொறுக்கி மாதிரி ஒரு புருஷன். என்ன பண்றதுங்க? எங்க வீட்டு பெரிய மனுஷனுங்கன்னு பேர் எங்க அண்ணனுக்கும் எனக்கும். எங்களாலே இதெல்லாம் பொறுத்துக்க முடியலைங்க. இந்த படுபவை நம்பி பாரதி வயத்துல ஒரு குழந்தை வேற உருவாயிடுச்சு. நாளைக்கு அந்த குழந்தை பிறந்தா அந்த குழந்தையோட எதிர்காலம் என்ன, பாரதியோட எதிர்காலம் என்ன நினைச்சு பார்க்கவே பயமா இருக்குங்க. இவன் இப்ப இருக்கிற பொண்ணுங்க சகவாசமே போதும்னு பாரதியை கை விட்டாலும் விட்டுருவான். அப்புறம் பாரதி அவ்வளவுதான், குழந்தைய வச்சுட்டு நடுத்தூரில் நிற்க வேண்டியதுதான். எங்க அக்கா ஒன்றும் அனாதை இல்லை, அவளுக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம். தம்பி இளரத்தம், இப்போ அப்படிதான் பேசுவேன். நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்க. பொண்ணுங்களுக்கும் சரி ஆம்பளைங்களுக்கும் சரி, இந்த உடன் பிறந்த பாசம்லாம் கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான். நாளைக்கே உனக்குன்னு ஒரு கல்யாணம் ஆகி பொண்டாட்டி வந்து தனி குடித்தனம் போயிட்டேன்னு வச்சுக்கோ, அப்புறம் பாரதியை யார் பார்த்துக்குவாங்க? நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதப்பா. உண்மை யதார்த்தம் இதுதான், புரிஞ்சுக்க. டேய் சரவணா, ஒரு பெரிய மனுஷன் பேசும்போது எதுக்குடா குறுக்க பேசிட்டு? பரவாயில்ல விடுங்க சம்பந்தி, விவரமா தானே பேசுறாரு. இப்ப எது முக்கியம்னா பாரதி விஷயத்துல நீங்க எல்லாரும் முழிச்சுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இப்போ விட்டுட்டு அப்புறம் அதை பத்தி யோசிச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. என்ன சொல்றீங்க? இதுல சொல்ல என்ன இருக்கு? இனிமேல் எங்க அக்கா அந்த வீட்டு படியை மிதிக்க மாட்டா. வயசுல சின்னவளா இருந்தாலும் நீ புத்திசாலித்தனமா தான் பேசுற. சார், பாரதி நல்ல பொண்ணு, நல்லா வாழ வேண்டிய பொண்ணு. அவோ இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் அந்த சந்தோஷோட சேர்ந்து வாழணுமா வேண்டாமான்றது நீங்க தான் முடிவு பண்ணணும். முடிவு பண்ண வேண்டிய அதிகாரமும் உங்ககிட்ட தான் இருக்கு. அது மட்டும் இல்லை, பாரதி இப்போ கர்ப்பமா இருக்கா. அவ வயிற்றுல இந்த அயோக்கியன் தருதலியோட குழந்தை வளருது. அந்த குழந்தை வேணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணக்கூடிய அதிகாரமும் உங்ககிட்ட தான் இருக்கு. சரிதான் அங்கிள், ஒரு அயோக்கியனோட குழந்தை அயோக்கியனா தானே வளரும். ஏ மாலதி, நீ வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்ட? அவ பேசுனதுல என்னமா தப்பு இருக்கு? அவளையும் அடுக்குற? டேய் சரவணா, சும்மாறா, அதிக பிரசிக்கு. சம்பந்தி,
சில சமயம் நம்மளை விட நம்ம பெத்த பசங்க புத்திசாலித்தனமாக யோசிப்பாங்க, பேசுவாங்க. இவ்வளோ ஏன், சில சமயம் அவங்க சொல்கிற அட்வைஸை கூட நம்ம கேட்டு நடக்கலாம், அதில் தப்பு இல்லை. எங்களுக்கு தான் அந்த கொடுப்பனை இல்லை, ஏன்னா அந்த மாதிரி பிள்ளைய பெக்கல நாங்கள். உங்களுக்கு என்ன, தங்கம் தங்கமாக மணி மணியாக எல்லாம் பெற்று வச்சுருக்கீங்க. அது ஒண்ணுதாங்க எங்களுக்கு இருக்கிற ஒரே நிம்மதி. இந்த மாதிரி ஒரு அழகான குடும்பம், பார்த்தா கண்ணு படுற மாதிரி இருக்கிற குடும்பம் எப்பவும் நிம்மதியாக இருக்கணுங்க. அதுக்காகத்தான் நான் மெனக்கெட்டு இவ்வளோ தூரம் வந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் இந்த விஷயம் சந்தோஷுக்கு தெரிஞ்சதுன்னா அவன் என்னை வெட்டி போட்டுருவாங்க. ஆனால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லைங்க. ஏன்னா நியாயம் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தாங்க நான் இருப்பேன். எப்போவும் நியாயத்து பக்கம் தான் பேசுவேன். அதான் என் குணமே. நான் கிளம்புறேங்க. எங்க வந்துட்டு ஒண்ணு சாப்பிடாம போறீங்க? காஃபி வேணுமா, டீ வேணுமா? ரொம்ப கஷ்டப்படாமல் மேட்ரு ஈஸியாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சே. இல்ல ஜூஸ் ஏதாவது கொண்டு வரட்டுங்களா? ஆ அ, அ, இல்லைங்க, இந்த வீட்டில் எதையும் சாப்பிடக்கூட தகுதியும் அருகதையும் நாங்கள் எப்போவோ இழந்துட்டோம். என்ன மன்னிச்சிடுங்க. ஆனால் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நான் இங்கே வந்து பேசுறது சந்தோஷுக்கும் பாரதிக்கும் தெரிய வேண்டாம் ப்ளீஸ். ஐயோ, நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம். நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. தேங்க்ஸுங்க. நான் கிளம்புறேன். வரேன் சம்பந்தி. வாங்க. தம்பி வரேன். நான் வரேம்மா. ம். என்னடி இது? பாரதி கிட்ட கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு போறாரு. எதுக்கு சொல்லணும்? அவர் என்ன நம்ம கெட்டதுக்கா சொல்றாரு? நம்ம குடும்பத்தோட நல்லதுக்கு தானே சொல்றாரு. இத போய் ஏன் அவகிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு? ஆமாம்ப்பா, அக்கா கிட்ட சொல்லவே வேண்டாம். சொன்னா குழந்தை கலைக்க ஒத்துக்கவே மாட்டா. வாயை மூடு, பல்லுக்கெல்லாம் கழட்டிடுவா. அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நாளைக்கு குழந்தையோட அக்கா அந்த வீட்டை விட்டு இங்க வந்து நின்னா அவன் நிலைமை என்ன ஆகுறது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கல்யாணமே வேணான்னு ஆனதுக்கு அப்புறம் அதுக்கு சாட்சி வேற வேணுமா? அக்கா நல்லா இருக்கணும்னா அவ தனியா தான் இருக்கணும். அம்மாவா ஆகக்கூடாதுப்பா. நட்ராஜா, இங்கேருந்து ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிற. இது கரெக்டாக நீ எதிர்பார்த்தபடி முடியணும்.